ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் போன எபிசோடில் பார்த்துருப்பீங்க. நம்ம இந்த வில்லேஜஸ் எல்லாம் க்யூர் பண்ணியிருப்போம் அந்த ஜோன்கிட்ட அடி வாங்க வச்சு. ஸோ அதே போல் பேலன்ஸ் இருக்க எல்லா வில்லேஜரும் அவன்கிட்ட கூட்டிகிட்டு போய் அடி வாங்க வச்சு க்யூர் பண்ணி, அப்புறம் கம்மி டைமண்டுக்கு தான் நிறைய என்சான் புக் வாங்கி அதை நம்ம என்சான் பண்ணி நம்ம டூல்ஸ் அண்ட் ஆர்மர்ஸ்க்கு போட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கழகு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. என்னென்னா, இங்கே மரத்தெல்லாம் வெட்டி நிறையா அந்த கோல்டன் ஆப்பிள் செய்யணும். அதனால் நிறைய ஆப்பிள் வேண்டாம் கலெக்ட் பண்ணிட்டு வா. ஆப்பிளை கலெக்ட் பண்ணிட்டு வா. சரி, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த அடி வாங்க வச்சு ஒரு இதில் போட போகிறோம். அது முன்னாடி கோல்டன் ஆப்பிள் பாய்சன் எல்லாம் வேணும். பாய்சன் இல்லை, போர்ஷன் எல்லாம் வேணும். போர்ஷன் ஒன்று இருக்குது, ஆனால் கோல்டன் ஆப்பிள் தான் இல்லை. சரி, கலகு ஆப்பிள் கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம போய் போர்ஷன் தான் செஞ்சிட்ருக்கோம். ஸோ எவ்வளோ வில்லேஜஸ் யூஸ் பண்ணிட்டுருக்குன்னா, இப்போ ஆக்வா இன்ஃபினிட்டி 1 2 3 4 14 வில்லேஜஸை நம்ம க்யூர் பண்ணணும். அப்போ 14 போர்ஷன் செய்யணும், 14 கோல்டன் ஆப்பிள் வேணும். கலகு 14 கோல்டன் ஆப்பிள் பார்சல் அதெல்லாம் தெரியும். மலை போய் கலெக்ட் பண்ணிக்கா. ஸ்பைடர் ஐ வேறு வேணுமே. ஸ்பைடர் ஐ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கட்டு. 25 இருக்குது, பரவாயில்ல. தேவைப்படுது இங்கே இருக்கு. நீ இதை வச்சு ஃபுல்லாக ஸ்பைடரை செஞ்சுட்டு ஃப்ளப்போஸ் செய்ய வேண்டியது. ப்ளே ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ண தெரியும் போல. ஹலோ ஹலோ சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு எதுக்கெல்லாம் போட்டுருங்க. ஓகே, 14 போர்ஷன் ரெடி. மரம் வெட்டிட்டு மரம். ஓகே, இனி போய் கழுகுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்குள்ளே கிஃப்ட் ஆகுதா? இப்போ போர்ஷன் தவிர அதுக்குள்ளே கிஃப்ட் வச்சு வெறும் 3 ஆப்பிள் அதுக்குள்ளே இருக்கு. 14 ஆப்பிள் அப்படி எடுப்பேன் தெரியல. இன்னும் 9 ஆப்பிள் ஆகும். 9 இல்லையே, 11. கழுவா சக்கரம் சரியில்லை. நாளைக்கு விளையாடலாம். சி தூங்கி எழும்புவோம். நைட்டு ஏன் பேசாம இருக்க மீதியா? என்னாச்சு? ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன். அந்த நான் ஆல்ரெடி கிளம்பியாச்சு. இதான் வர நேர லேட்டு. வரேன். அங்கே ஒரு காப்பு இதெல்லாம் போட்டு 2 அண்ணா வந்துட்டேன். ரைட் ஃபார்ம் வச்சிருந்தா மற்ற தோட்டம் எங்க கோடு எந்த மரத்து அதே மரம். 1 hour later. ஒரு ஆப்பிள். ஓகே, ஏய் இப்போ சாப்பிட்டேன் ஆப்பிள் எது? கேரட். பயந்துட்டேன். விஷமா? 1 eternity later. என்ன இங்கே ஆப்பிளை கலெக்ட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கோம். ஒரு 14 ஆப்பிள் வேணும். இன்னும் ஒரு ஆப்பிள் மட்டும் வேணும். அதை கலெக்ட் பண்ணியாச்சு. எங்கேயும் நீ மட்டும் உட்காந்துட்டு இருக்க. வேற பக்கத்துல தானே வேணும். இதுவும் நான் வர்றேன். ஆப்பிள் மேல முடிஞ்சதுக்கு அப்புறம் வரணும். அது வரைக்கும் வரக்கூடாது. ஆப்பிள் கிடைத்தது. ஓகே, கழுகு ஐம்பது ஆப்பிள் தான். ஏய், இங்கே அந்த ஆப்பிள் எங்கே ஒன்று இருக்கா? ஓகே, ஒன்றை இன்னொன்று இருக்குன்னு தெரியுங்க. எத்தனை மணி வச்சிருக்கீங்க? போடு மேன் ஒன்று. குடுமேன் கொடுக்குறியா இல்லை இறக்கவா? ஆப்பிளை போடுவேன். எதை வைக்கிறியா? போடு. அடிக்கிறேன். நான் எத்தனை ஆப்பிள சாப்பிட்டேன்னு நினைச்சேன். நான் ஒரு ஆப்பிள் கூட சாப்பிடலையா? ஏப்ரல் ஃபூல். ஒரே ஒரு ஆப்பிள் வச்சுட்டு அப்படியே அனிமேஷன் மட்டும் தான் போட்டுட்டேன். ஓ, அப்படியா விஷயம்? ஓகே, கொடுத்தேன்னா பேக்கில் வேலையை ஆரம்பிச்சிடலாம். அங்கெல்லாம் ரெடியாக இருக்குது. ஒரே ஆப்பிள் தான். என்ன அந்த ஒரு ஆப்பிள் ஒன்று தான். ஓகே, நான் கோல்டன் ஆப்பிளை மாற்றிட்டு வரேன்.
இங்கே கோல்டன் ஆப்பிள் காணையில் அதனால கோல்டன் ஆப்பிள் கோல்டன் காணையில் அதனால கோல்டன் ஆப்பிள் காணல கொண்டுருவாங்க. கோல்டன் காணையில் The next day. சரி இந்த ஒரு எபிசோட் ஃபுல்லா இப்படியே தான் நின்றுட்டு இருக்க போறோம்பா. காலைங்க நிற்கிறது இப்போதைக்கு கோல்டன் ஆப்பிள் இருக்குது. இதை வச்சு க்யூர் பண்ணோம். அதுக்கு அடுத்து அங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது. சேஃபாக ஆட்டியா ஈஸியில் ஃபேமஸ் இருந்தது ஆடி பார்த்தேன். ஓகே ஃபர்ஸ்ட் வில்லேஜ் ரெடி அங்கே ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரீயாக எல்லாம் இருக்க மாட்டேன். என்ன எங்க காப்பர் கோலம் இருக்குல்ல அதை வச்சுட்டு நம்ம ஏன் இதை புதுசாக பண்ணலாம். ஸ்டோரேஜ் செஸ்ட்டு இங்கே இந்த வேலை போயிட்டு இருக்கலாம். வேறு எதுவும் தொடங்காது. இது முடிஞ்ச பிறகு ஸ்டார்ட் பண்ணல. இது நீ கெட்ட ஆரம்பிச்சிட்டியா? அதான் நான் யோசிக்கிறேன். அது நான் அது அதை கெட்டவா. ஆமாம் இது பேச கெட்ட ஆரம்பிச்சேன். இந்த சைடு போனா ஓகே மக்களே, இந்த ரோயில் இருக்க எல்லா வில்லேஜையும் மாற்றியாச்சு. ஸோ ஆர்மர் ஃபுல்லாக ரெடி. சொல்லு கோடு வேர்டு நினைவு இருக்கா? கோடு வேர்டு நினைவு இருக்கா? என்ன கோடு வேர்டு? கோடு வேர்டு ஓட்கார் என்ன கோடு வேர்டு? நான் சொன்னதை நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதை அப்படியே கீப் அப் பண்ணு. யாருக்கும் தெரியக்கூடாது. ஏய் அதை எதோ குழந்தைய எனக்கு பண்ணு. கலைக்கு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன டீலிங் போயிட்டு அவன் ஏதோ குழந்தைய நீ அதை நம்பிட்டு இருக்கிய பத்தியா? அவனே மென்டல் தான் பயன்பட்டு இருக்க. அதை கேட்க நீ ஒரு மென்டலு. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? அப்ப எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இயற்கையவர் வந்து புத்தர் எது இது வரும் ஒரு வந்துருச்சோ. இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? நீங்க தானே இருக்கு. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. சொன்னா பாக்கியவா இதுதான் நம்ம ஸ்டோரேஜ் கிட்டோம்ல அதுக்கு வந்து சென்டர் இதுதான் நம்ம இதோட சென்டரா இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் இருக்குல்ல இதான் சென்டர். இதுல இருந்தா இந்த ரைட் பக்கம் எப்படி இருக்கட்டும். ரைட் பக்கம் நீங்க சென்டரா இருக்கட்டும். இதுல இருந்து இந்த 4 டைரக்ஷன்லயும் புற மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணலாம். அப்படி ரெடி பண்ணலாம். பட் அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன், ஒவ்வொரு டைரக்ஷன்ல ஒவ்வொரு விதமான ஜெஸ்ட்னு சொல்ல வரேன். ஒரு சைட்ல நேச்சுரல் பாக்ஸ், இன்னொரு சைட்ல வேற ஏதாச்சும் ரெட்ஸ்டோன் ஸ்டஃப் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே 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 புரியுது புரியுது. அப்படி பண்ணலாம். பட் அதுக்கு இடம் பண்றது. இந்த சைடு இந்த ஃப்ரண்ட் ரோடு போனோம்னா நான் வந்து ஏதாச்சும் பண்ணணும். இவ்வளோ பெரிய பில்லர் கட்டி விட்டுருக்கோம். இந்த பில்லர் ஏதாச்சும் பண்ணணும். அதுக்கு இந்த சைடு கோல்ட் ஃபார்மே எடுக்கணும். அதான் அதெல்லாம் இடிக்க முடியாது. இடிக்க கூடாது. அது இடிக்காம ஏதாச்சும் பண்ணணும். அதே மாதிரி ஐட்டம் கிட்ட கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு. அந்த உள்ள பண்ணலாம்ல. பண்ணலாம். பட் நீங்க பண்ணலாம் இல்ல இந்த சைட் பண்ணா கொஞ்சம் கூலா இருக்கும். பார்த்து அவ்வளவு நல்லா இருக்கும். இந்த இடத்துல வச்சா நீ சொன்ன மாதிரி இந்த இடத்துல வச்சா நல்லா இருக்கும் பாருங்க. அதான் இந்த இடத்துல வச்சா நல்லா இருக்கும். நடுவில் இப்படியே போலாவே இருக்கட்டும். அந்த ரைட் ஃபார்ம்ல வர எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதை எக்ஸ்பேண்ட் பண்றதுதான் கஷ்டம். இந்த சைடு கூட எப்படியாச்சும் பண்ணிடலாம். இந்த நடுவில் வழி போகுது. பட் இந்த சைட் பண்ணிடலாம். பிரச்சனை இருக்கு. இந்த சைட் பண்றதுதான் கஷ்டம். It's not enough. What to do? சரி அப்போ நீ இந்த வேலையை பாருண்ணா. 12 பிளாக் பேலன்ஸ் இருக்கு. பேலன்ஸ் இருக்கு எல்லாம் சரி ஓகே. தேவையான ஒரு போட்டு காய்ச்சிருச்சு. (3:28 a.m.) ஃபைனலி எல்லா வில்லேஜிலும் மாற்றியாச்சு. இனி க்யூர் ஆகணும். இங்கே க்யூர் ஆகிட்டணும்.
ஓகே, இனி நம்ம வேலை ரைடை ஸ்டார்ட் பண்ணி விட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வரைக்கும் எமரால்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஃபுல்லாக பர்ச்சேசிங்கில் இறங்க வேண்டியதான். ஏய் என்னாச்சு? ஃபர்னஸ்ல போட்டு எரிச்சா என்னமோ வருது. பாரு நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. ஓ மை காட், நெதர் பிரிக். எனக்கு இது இவ்வளவு நாள் தெரியாது. உள்ள போய் இது பண்ண நெதர் பிரிக் வரும்ட்டு. போஸ்டர் போய் எடுத்துகிட்டு வரேன். ரைடை ஸ்டார்ட் பண்ணி வந்து இதுல சரி நீங்கள் பண்ணுங்க, நான் போய் ரைடை ஸ்டார்ட் பண்ண முடியுங்க. எப்பவும் போற வேலையை தொடங்கிச்சு. அது பார்த்து ஃபயர் ரெசிஸ்டன்ட் போஸ்டையும் போட்டு நீட்டிட்டு இருக்கு. ஓ அதுதான் எனக்கு சாகமே இருக்குது. இன்னுமா சாகல இங்கே வரேன். தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். இவ்வளோ 30 எபிஎஸ்ல கேம் ஓடிட்டு இருந்தேன். 60 எபிஎஸ்ல ஓட தெரியும். ஐஸ் எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னன்னா இங்கே ரொம்ப உயரத்தில் நுழையதால கிராவிட் ஃபோர்ஸ்னால எல்லாம் திசை கீழே விழுதுவா. அதனால ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் ஸ்டோனை வச்சு லைட்டாக மறைச்சி விடுவோமா, அப்போ கரெக்டாக வந்து இதுலேயே வந்து விழுவணும், சென்டர்லேயே வந்து. என்னங்கிற இல்ல அதுக்கு எனக்கு ஐடியா இருக்கு. இந்த இடத்த அப்படி கர்வேஷன் கட்டணும் ஒரு மேனட்டு சேம்பர் போட்டு கேட்டா ஐடியா இருக்கு. 2000 years later. சரி நைஸ். இப்போ தலைகீழாக நல்ல இருக்கு. இருக்கிறேன். ஓகே எம்ரால் இங்கே அடிவாங்க. ஓகே மக்களுக்கு ஒரு ஸ்டாக் எம்ரால் தான் கிடச்சிருக்குது. ஸோ ஏதாச்சும் எவ்வளோ புக் பண்ணி பார்ப்போம். ஸோ மேலே ஹெல்மெட் செக் முடிச்சிருவோம். எனக்கு 3 இருக்காங்க, 3 இருக்கு சீக்கிரம். வெள்ளைக்கு வெள்ளை நல்லா இருக்கும்ல. இப்படி எல்லா சைடுலயும் ஆமாம் செட். ஓகே மக்களை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருப்பேன்னு எல்லா வில்லேஜஸையும் ஜொமேட்டோ அடி வாங்க வச்சு க்யூர் பண்ணியிருப்போம். ஸோ எவ்வளோ எம்ராய்ட் குறைஞ்சிருக்கீங்களே பார்த்துருப்பீங்க. சிலதுக்கு 1 2, சிலதுக்கு 17 இது 32 12 அப்படியே சம்திங் கேட்குறாங்க. குறைச்ச முடிந்தால் அடுத்த எபிசோட் அதை குறைக்கலாம், இல்லைன்னா வேறு வழியில் வாங்கி தான் ஆகணும். ஸோ இப்போ நம்ம கோல்டு ஆர்மர் டூல்ஸ் செஞ்சாச்சு. இனி அடுத்த எபிசோட்லேருந்து இதை வாங்கி நம்ம என்சார்மெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் லெதர் நிறைய செய்யணும். அதனால் நிறைய மாட்டு இதெல்லாம் கொல்ல வேண்டியது இருக்குது. லெதர் நிறையவே தேவைப்படுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.